பிரக்யா சத்யனின் திருமணத்தை கோலாகலமாக நடத்த தேவகி ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதன்படி திருமணம் நடக்கும் மஹாலுக்கு பிரக்யா அழைத்து வரப்பட்டாள். 2 நாட்களுக்கு நடைபெறும் திருமண சடங்குகளில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என பாடி கார்டுகளுக்கு தேவகி உத்தரவிட்டிருந்தார். திருமண நாளும் வந்தது. பிரக்யா சார்பாக அவளது அம்மா லதா, அவளின் ஃப்ரெண்ட் பூஜா, அவள் வேலை பார்க்கும் கிளினிக் ஸ்டாஃப்ஸ் என அனைவரையும் தேவகி அழைத்திருந்தார். அதேபோல் சத்யன் தரப்பில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. பிரக்யா சிகப்பு நிற பட்டு சேலையில் தங்கம் போல் மின்னினாள். அவளின் அலங்கார ஏற்பாடுகளை பார்த்து பார்த்து தேவகி செய்தாள். மணப்பெண் அறைக்கு வந்த தேவகி பிரக்யாவை பார்த்து, என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா, கண்ணே பட்டுடும் போல. என் பையன் ரொம்ப லக்கி. என் மருமகளுக்கு கண்ணுப்படாம இருக்க திருஷ்டி போட்டு வைங்க என்ற தேவகி பிரக்யாவுக்கு திருஷ்டி கழித்தார். தேவகியின் சந்தோஷத்தை பார்த்த பிரக்யா மகிழ்ந்தாள். கொஞ்ச நேரத்தில் மணமேடைக்கு மணப்பெண்ணை அழைத்து வரும்படி ஐயர் கூறினார். தேவகி மணப்பெண் அறைக்கு செல்ல எதிரே பூஜா பிரக்யாவை அழைத்து வந்தாள். அன்னநடை போட்டு தேவதை போல் வந்த பிரக்யாவின் அழகில் அங்கிருந்தவர்கள் வியந்து பார்த்தனர். மணமேடையில் அமர்ந்த பிரக்யா ஐயர் சொன்ன மந்திரங்களை ஓத ஆரம்பித்தாள். பின்னர் மணமகனை அழைத்து வாருங்கள் என ஐயர் கூறினார். சத்யனின் பெயரை கேட்டதும் பிரக்யா மனதில் ஒருவித படபடப்பான உணர்வு ஏற்பட்டது. அவளது உடல் சிலிர்ப்பில் நடுங்கியது. இதற்கு முன்னாடி சத்யனை பிரக்யா திருமணம் செய்திருந்தாலும் அது கட்டாயத்தால் சத்யன் முகம் பார்க்காமல் மேரேஜ் பண்ணாள். இப்போது அவனை பிடித்து திருமணம் செய்வதால் அந்த உணர்வு பிரக்யாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கம்பீரமாக பட்டு வேஷ்டி சட்டையில் மணமகனாக சத்யன் வந்தான். அவனை பிரக்யா அப்படியே கண்களை சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிரக்யாவின் அருகில் வந்தமர்ந்தவன் பிரக்யாவை பார்த்தான். இருவரும் ஒருவர் அழகில் ஒருவர் மயங்கி பார்த்து கொண்டிருக்க மண்டபத்தில் இருந்தவர்களும் இவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து பூரித்தனர். ஐயர் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க இருவரும் சடங்குகளை ஒன்றாக செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஓடி வந்த ஒருவன் சத்யனின் காதில் ஏதோ ஒன்றை கூறினான். அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாமல் பிரக்யா, தேவகி என மணமேடையில் இருந்த அனைவரும் குழம்பினர். அவனின் பேச்சை கேட்ட சத்யன் திடீரென மணமேடையில் இருந்து எழுந்து சென்றான். சத்யனின் செயல் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. தேவகி, சத்யன் எங்க போறப்பா? மணமேடையிலிருந்து இப்படி போக கூடாது, நில்லுப்பா என கூறிக்கொண்டே பின்னாடி சென்றார். தேவகியை தடுத்த கார்த்திக் மற்றும் ஆஷா, மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என சொல்ல அதற்குள் மணமேடையில் இருந்து எழுந்த பிரக்யா ஒன்றுமே புரியாமல் குழம்பினாள். அப்போது அவள் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பிரக்யா பார்க்க அதில், உன்னால எப்பவும் சத்யன் அடைய முடியாது, சத்யன் எனக்கு மட்டும்தான், உனக்கு புரியணும்னா மேல வந்து பாரு என சிவானியிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்த பிரக்யா உடனே அந்த மண்டபத்தின் வெளியே ஓடினாள். முதலில் சத்யன் ஓடினான். அவனை தொடர்ந்து பிரக்யாவும் ஓடுவதை பார்த்த தேவகி ஒன்றுமே தெரியாமல் குழம்பினார். மண்டபத்தில் இருந்தவர்களும் நடப்பது எதுவும் தெரியாமல் முணுமுணுத்தனர். அதற்குள் சத்யன் அந்த மண்டபத்தின் 10வது மாடிக்கு ஓடினான். மாடியின் டெரஸில் ஏறி நின்றிருந்த சிவானியை பார்த்த சத்யன், நில்லு சிவானி, நீ பண்றது சரியில்லை, கீழே இறங்கு என்றான். அதை கேட்ட சிவானி அழுது கொண்டே, உனக்கு நான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும் சத்யன், என்ன நீ சாக விட மாட்டேன்னு தெரியும். இப்ப நான் சொல்றத நீ கேக்குறன்னு சொல்லு, நான் கீழே இறங்குறேன், இல்லனா இப்படியே குதிச்சுடுவேன் என மிரட்டினாள். உடனே பதறிய சத்யன், நோ ஸ்டாப் சிவானி, நான் நீ சொல்றத கேக்குறேன், பிளீஸ் கம் டவுன் என்றான். தனக்காக சத்யன் துடிக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்ட சிவானி அவனின் கையை பிடித்து கீழே இறங்கினாள். பின்னர் அவனை கட்டி பிடித்துக் கொண்டு அழுதாள். அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த பிரக்யா சிவானி சத்யனை கட்டி பிடித்திருப்பதை பார்த்தாள். அவளின் கண்கள் கலங்கின. பிரக்யாவை பார்த்த சிவானி சத்யனை கட்டி பிடித்துக் கொண்டே அவனை திரும்ப விடாமல், எனக்கு தெரியும் சத்யன், ஸ்டில் யூ லவ் மீ, உன்னோட லவ் நான் தான், எனக்காக நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவ, உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது என்றாள். அதை கேட்க முடியாத பிரக்யா அங்கிருந்து அழுது கொண்டே ஓடி சென்றாள். பிரக்யா அழுது கொண்டே வருவதை பார்த்த தேவகி, என்னாச்சுமா, ஏன் அழற, சத்யன் எங்க என கேட்டுக்கொண்டே இருக்க எதுவும் பேசாமல் மண்டபத்தில் இருந்து வெளியேறினாள். நடப்பது எதுவும் புரியாத தேவகி அப்படியே சிலையாகினார். சாலையில் மனக்கோலத்தில் ஓடிய பிரக்யா எங்கே செல்வது என தெரியாமல் சென்றாள். அவளுக்கு உலகமே சுற்றுவதை போல் இருந்தது. ஏன் சத்யன் இப்படி பண்ணீங்க? மேரேஜ் பண்ணீங்க, டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அப்புறம் டிவோர்ஸ் பண்ணலன்னு சொன்னீங்க, மேரேஜ் பண்ண எனக்கு ஆசை காட்டுனீங்க, மனமேடையில என்ன உட்கார வச்சுட்டு அந்த சிவானியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன நீங்க விளையாடுற பொம்மையா என புலம்பி கதறினாள். அப்போது அங்கு வந்த ஒருவன்,
நீயே பிரக்யா அழற? நான் தான் உனக்காக இருக்கேனே என்றான். அவனை பார்த்து மேலும் கோபமான பிரக்யா, மரியாதை அங்கிருந்து போயிடு, எனக்கு கொலகாரியா மாத்தாத என கத்தினாள். அதை கேட்காத உதய், உனக்காக நான் தான் அந்த ரம்யாவை விட்டுட்டேன், சத்யனும் உன்னை விட்டுட்டான், நீயே ஃபீல் பண்ற? உன்னை நான் இன்னும் லவ் பண்ற, உனக்காக நான் இருப்பேன் என்றான். அவனின் பேச்சில் எரிச்சலான பிரக்யா, சீ, நீ எல்லாம் திருந்துற ஜென்மம் இல்ல என சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தாள். உடனே அவளின் கையை பிடித்த உதய், சொன்னா கேளு பிரக்யா, விட்டுட்டு போகாத, வா என் கூட என்றான். பிரக்யா அவனின் கையை உதறி விட்டாள். அதனால் ஆத்திரமடைந்த உதய், இந்த மேரேஜ் ட்ரெஸ்ல பார்க்க செம்மையா இருக்க, உன்னை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் என்றவன் அவளை கட்டி பிடித்தான். அவனை தள்ளிவிட்ட பிரக்யா அருகில் இருந்த பூத்தொட்டியை எடுத்து அவன் தலையில் ஓங்கி ஒரே அடியாய் அடித்தாள். உதய் தலையில் ரத்தம் கொட்டியதுடன் அங்கேயே மயங்கினான். பிரக்யாவோ அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள். ஆட்டோ ஒன்றை நிறுத்தியவள் அதில் ஏறினாள். பிரக்யாவை பார்த்த அந்த ஆட்டோ ஓட்டுநர், மேடம், நீங்க எங்க போகணும் என கேட்டான். அவனின் கேள்விக்கு பதில் தெரியாத பிரக்யா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க என மனம் போன போக்கில் சொன்னாள். உடனே ஆட்டோ ஒரு வீட்டின் முன்பு நின்றது. சத்யன், சிவானி, உதய் என அடுத்தடுத்த மன உளைச்சலில் இருந்த பிரக்யாவுக்கு பிரம்மை பிடித்தது போல் இருந்தது. கீழே இறங்கியவளை கையை பிடித்து இழுத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் அந்த வீட்டில் அடைத்து பூட்டினான். ஏற்கனவே பலவித குழப்பத்தில் இருந்த பிரக்யா, ஏண்டா எல்லாரும் என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நீ யாரு? என்னையே லாக் பண்ணிருக்க, இதுக்கு ஒரேடியா எனக்கு கொன்றுங்க என கதறி கதறி அழுதாள். அப்போது திடீரென அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. அவளின் எதிரே சத்யன் நின்றிருந்தான். அவனை பார்த்த பிரக்யா உடனே அங்கிருந்து செல்ல நினைத்து வெளியே வர பார்த்தாள். அவளின் கையை பிடித்து நிறுத்திய சத்யன், என்ன ஆச்சு உனக்கு? இதுக்கு மேரேஜ் ஹால்ல இருந்து ஓடுன? என்னதான் பிரச்சனை? பிளீஸ் சொல்லு என்றான். அவனின் பேச்சால் எரிச்சல் அடைந்த பிரக்யா, நீங்க தப்பு பண்ணிட்டு நான் பண்ணது மாதிரி பேசுறீங்க. மனமேடையில இருந்து ஓடி போனது நானா நீங்களா? என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லாத நீங்க எதுக்கு என்ன எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்க? நீங்களும் சிவானியும் விளையாட நான் தான் கிடைச்சனா என கேட்டாள். அவள் பேசியதை கேட்ட சத்யனுக்கு சிவானியுடன் இருந்ததை பிரக்யா பார்த்ததால் தான் இவ்வளவு கோவப்படுகிறாள் என்று புரிந்து கொண்டான். கொஞ்சம் நான் சொல்றத கேளு, கோவத்துல தப்பு பண்ணாத. நீ என்னையும் சிவானியும் ஒன்னா பாத்துட்டு தானே கோவப்படுற, அதுல தப்பு இல்ல, ஆனா நடந்ததை முழுசா கேளு என்றான். பிரக்யா அவனை பார்க்க, உன்னை மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னதும் சிவானி கிட்ட நான் பேசுறத அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால டென்ஷன் ஆன சிவானி மேரேஜ்ல பிரச்சனை பண்ண ரெடி ஆனா. மேரேஜ் டைம்ல மாடி டெரஸ்ல ஏறி நின்னுட்டு சூசைட் பண்ணிப்பேன்னு என்ன மிரட்டினா. அவ செத்துட்டா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என்ன பிரச்சனையில மாட்டி விடுவாங்க. உன் கூட நான் நிம்மதியா வாழ முடியாது. அதனாலதான் அவ கீழே இறங்கி வர நான் அவளுக்காக பேசினேன். அவ செத்தா நம்ம நிம்மதிதான் போகும். எனக்கு உன்னைதான் ரொம்ப பிடிக்கும், உன் கூட தான் வாழ ஆசைப்படுறேன். இதுக்கு யார் தடையா வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன் என்றான். இப்ப கூட இதை நீ நம்புவியான்னு தெரியாது. நான் உன் கூட கடைசி வர வாழ விரும்புறேன். என் லைஃப்ல நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருக்கேன், உன்னை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்றான். சத்யன் பேசியதை கேட்ட பிரக்யா தன் முட்டாள்தனத்தை புரிந்து கொண்டாள். அவனை தவறாக நினைத்ததை நினைத்து குற்ற உணர்ச்சியில் அழுதாள். ஏன் அழற? உனக்கு என் மேல ரொம்ப லவ் இருக்கு. அதான் அவ கூட என்ன பார்க்கவும் உன்னால தாங்க முடியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக நீ கோபப்படுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா என்றான். தன் கோபத்தை ரசித்த சத்யனை ஆச்சரியத்துடன் பார்த்த பிரக்யா, சாரி சத்யன், நான் தப்பு பண்ணிட்டேன். மண்டபத்துல இருந்து வந்துட்டேன். எல்லாரும் என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்க என அழுதாள். மேரேஜ்க்கு டைம் இருக்கு, வா போகலாம் என்ற சத்யன் அவளை அழைத்து கொண்டு மேரேஜ் ஹாலுக்கு சென்றான். அங்கே கண்கலங்கி தேவகி அமர்ந்திருக்க சத்யன் பிரக்யாவின் கையை பிடித்துக் கொண்டு மணமேடைக்கு நடந்து சென்றான். சத்யனை பார்த்ததும் நிம்மதி வந்த தேவகி, எங்கப்பா இப்படி 2 பேரும் போனீங்க? நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா என அழுதாள். அம்மாவின் கண்ணீரை துடைத்து விட்ட சத்யன், இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும் என்றான். அதற்குள் ஐயர், முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது, மணப்பெண் மணமகன் வாங்க என்றார். அதை கேட்ட சத்யனும் பிரக்யாவும் மணமேடைக்கு சென்று அமர்ந்தனர். ஐயர் மந்திரங்கள் ஓத பிரக்யா கழுத்தில் சத்யன் தாலி கட்டினான். மணமேடையில் திருமண தம்பதிகள் சத்திய பிரமாணம் எடுக்க ஐயர் கூறினார். வாழ்நாள் முழுவதும் இருவருக்கும் ஒருவர் ஆதரவாக இருப்போம். இன்பம் துன்பம் என அனைத்திலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம். ஒருவரை ஒருவர் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் நடத்துவோம் என்றார். அதை கேட்டு சத்யன், நான் இருக்கும் வர பிரக்யாவையும் அவ அம்மாவையும் சந்தோஷமா பாத்துப்பேன். என்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது.
என்றான். அவன் இப்படி சொன்னது பிரக்யாவுக்கு ஏதோ ஒருவித பயத்தை கொடுத்தது. பிரக்யா மனதுக்குள், சத்யன் எதையாவது என்கிட்ட மறைக்கிறாரா, அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா என நினைத்தாள். திருமண நிகழ்வுகள் முடிந்த பின்னர் மாலை அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். இரவு சத்யன் பிரக்யாவுக்கு முதலிரவு. ஆனால் பிரக்யா கர்ப்பமாக இருப்பதால் தேவகி எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. வழக்கம் போல் இரவு உணவுக்கு பிறகு சத்யன் பிரக்யா தங்களின் அறைக்கு சென்றனர். ஃப்ரெஷ் ஆகி வந்த சத்யன் பிரக்யாவை பார்த்து ரசித்தான். அவளின் அருகே சென்றவன், ரெட் கலர் சாரியில ரொம்ப அழகா இருந்த, உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு என்றான் சத்யன். அதை கேட்ட பிரக்யா மௌனமாக சிரித்தாள். அறையின் பால்கனியில் நின்றிருந்த பிரக்யாவை பின்னிருந்து கட்டி அணைத்த சத்யன், உன் கூட கடைசி வரை இப்படியே இருக்கணும் என்றான். அவனின் இந்த வார்த்தை பிரக்யாவுக்கு ஏதோ ஒருவித வலியை கொடுத்தது. பிரக்யாவை தன் பக்கம் திருப்பிய சத்யன் அவளின் கன்னத்தை பிடித்து கொண்டு, உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். சிவானி விஷயத்துல நீ டென்ஷனாக ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு நான் கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கேன், அதுக்கு பதிலாதான் இப்போ ஹெல்ப் பண்ற, அவ்வளவுதான் என்றான். பிரக்யாவும் சத்யனை பார்த்து, காலையில உங்ககிட்ட அப்படி கோவமா நடந்ததுக்கு சாரி. இப்பெல்லாம் என் கண்ட்ரோல நான் மிஸ் பண்றேன், அடிக்கடி கோவம் வருது என்றாள். உடனே அவளை இழுத்து உதட்டில் நீண்ட முத்தமிட்டான். அவனுக்கு பிரக்யாவும் ஈடு கொடுக்க அப்படியே அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தான். பின்னர் எதையோ நினைத்தவன் அவளிடம் இருந்து விலகினான். பிரக்யா ஒன்றும் புரியாமல் பார்க்க, ஹே, தப்பா எடுத்துக்காத, நீ பிரெக்னெண்டா இருக்க, இந்த டைம்ல உன்னை நான் கஷ்டப்படுத்த கூடாது, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், வா தூங்கலாம் என்றான். அவனின் இந்த வார்த்தையை கேட்ட பிரக்யா, எனக்காக இவ்ளோ யோசிப்பீங்களா என கேட்டதுடன் அவனை மறுபடியும் கட்டி பிடித்தாள். அப்படியே நின்று நிலவை ரசித்தவர்கள் அறைக்குள் சென்றனர். அங்கு பிரக்யாவை தன் கையில் படுக்க வைத்தவன் அப்படியே அவளை கட்டி அணைத்தபடி தூங்கினான். அவளும் தன்னவனின் அணைப்பில் உறங்கினாள். காலை 6 மணிக்கு அலாம் அடிக்கவும் கண் விழித்த பிரக்யா அருகில் சத்யனை தேடினாள். அவன் அங்கு இல்லை. சத்யன் வழக்கம் போல் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருப்பான் என நினைத்தவள் குளித்து முடித்து கீழே வர மாடிப்படி இறங்கினாள். அங்கு சோஃபாவில் சிவானி கால் மேல் கால் போட்டு அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் உச்சக்கட்ட கோபத்திற்கு சென்ற பிரக்யா கீழே இறங்கி சென்று, உனக்கு இங்க என்ன வேலை, வெளியே போ என்றாள். பிரக்யாவின் கோபத்தை ரசித்த சிவானி, கூல் பிரக்யா, நான் இப்ப வரல, நேத்து நைட்ல இருந்து இங்கதான் இருக்க. சத்யன் தான் நீங்க கூப்பிட்டு வர சொன்னான், உன்கிட்ட சொல்லலையா? அச்சுச்சோ, ஒரு பொண்டாட்டி கிட்ட இதெல்லாம் சொல்லாம இருக்கிறது தப்பாச்சு என கிண்டல் அடித்தாள். அதை கேட்ட பிரக்யாவின் கண்கள் சிவந்தன. சிவானியை எரித்து விடுவதை போல் முறைத்தாள். பிரக்யாவுக்கு தெரியாத சத்யனின் ரகசியம் என்ன? தற்கொலை செய்து கொள்ளாமல் இருக்க சிவானி சத்யனுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருப்பாள்? சிவானியை தன் வீட்டில் சத்யன் ஏன் தங்க வைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.